சாதம் முதல் சட்னி வரை ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடுறீங்களா? அதில் இருக்கும் பிரச்சனைகள் தெரியுமா? பொதுவாக நம் வீடுகளில் எந்த சாப்பாடு மீதமானாலும் அதை ஃப்ரிட்ஜில் தான் வைப்போம். அது மட்டுமா, அதை கீழே போட மனமில்லாமல் அதை மீண்டும் மீண்டும் சூடு செய்தும் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடுவதால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று தெரியாமலேயே பலரும் இந்த தவறை செய்து வருகிறார்கள். பல வீடுகளில் மிதமான உணவுகளை குளிர்சாதன பெட்டியில் வைப்பது வழக்கமான ஒன்று. ஆனால் தேங்காய் சட்னி அதற்கு விதிவிலக்காகும். அரைத்த தேங்காயில் ஈரப்பதம் அதிகம் இருப்பதால் சில மணி நேரங்களேயே நுண்ணுயிர்கள் அதிவேகமாக பெருகுகின்றன. குளிர்சாதனத்தில் வைத்தாலும் அதன் நிறம், நாற்றம் மிக தாமதமாகவே மாறும். ஆனால் உள்ளிருக்கும் நச்சுத்தன்மை உடனே அதிகரிக்கும். இதை மறுநாள் எடுத்து சாப்பிடுவது வயிற்றுக் கோளாறுகள், திடீர் வாந்தி, உடலின் தொற்று போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வெளிப்படையாக நல்லதாக தெரிந்தாலும் இது உடலுக்கு கொடுக்கும் பாதிப்பு கடுமையானது. பிரியாணி போன்ற இறைச்சி உணவுகள் மீதமாக இருந்தால் மறுநாளும் பயன்படுத்துவது பொதுவான நடைமுறை. ஆனால் இதுவே ஆரோக்கியத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தும். இறைச்சி உணவுகள் முதன்முறை சமைக்கும் போது வெப்பம் கிருமிகளை கட்டுப்படுத்தினாலும் குளிர்ச்சி அடைந்து மீண்டும் சூடாக்கும் போது சில கிருமிகள் நச்சு பசைகளாக மாறலாம். இந்த ரீஹீட் சைக்கிள் அதிகரிக்கும் போது கூடுதல் நச்சு உருவாகும் ஆபத்து இருக்கிறது. ஒரு நாள் பழைய பிரியாணியை அடுப்பில் அதிக நேரம் சூடாக்கி சாப்பிடுவது பாதுகாப்பானது என்ற நம்பிக்கை மருத்துவ ரீதியாக தவறானது. மீன் குழம்புடன் தயிரை சேர்த்து சாப்பிடுவது பலர் அறியாமல் செய்யும் மற்றொரு ஆபத்தான பழக்கமாகும். மீனில் உள்ள சில இயற்கை புரத பாகங்கள் பால் அமிலத்துடன் இணையும் போது உடல் உணர்திறனை மாற்றுகின்றன. இதனால் தோல் சிவப்பு, நமைச்சல், அலர்ஜி, புண்கள், திடீர் குருட்டு தொற்று போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். சிலருக்கு சுவாச கோளாறும் தோன்றும் வாய்ப்பு உள்ளது. வெள்ளியில் தெரியாத இந்த பக்க விளைவுகள் ஜீரண அமைப்பை தாக்குவதால் இந்த கலவையை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகும். அரிசியை வேக வைத்து அரை வெப்பத்தில் சில மணி நேரம் வைப்பதும் ஆபத்தானது. சாதத்தில் பசில்லஸ் செரியஸ் என்ற நுண்ணுயிர் மிக வேகமாக வளர்ந்து சில மணி நேரங்களிலேயே நச்சு உற்பத்தி செய்யும். அதை மறுநாள் சுட்டாலும் அந்த நச்சு அழியாது. இதனால் திடீர் வாந்தி, வயிற்றுப்போக்கு, தலைச்சுற்றல், பலவீனம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இது குழந்தைகள் மற்றும் மூத்தவர்களுக்கு இன்னும் தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தும். உருளைக்கிழங்கு வேக வைத்து நீண்ட நேரம் குளிர்சாதனத்தில் வைப்பது பாதுகாப்பானது அல்ல. வெந்த உருளையில் ஈரப்பதம் அதிகம் இருக்கும். இதனால் போடுலிசம் எனப்படும் நச்சு தொற்று உருவாகும் அபாயம் உள்ளது. இது பொதுவான சமையல் வெப்பத்தால் கூட முழுமையாக அழியாது. மறுநாள் உருளையை பொரித்து சாப்பிடுவது சுவை அளிக்கலாம். ஆனால் அதில் இருக்கும் நச்சு உடலின் நரம்பியல் அமைப்பை பாதிக்கும் ஆபத்தையும் உட்கொண்டு வருகிறது. கீரை வகைகளை சமைத்து மறுநாள் சாப்பிடுவது பல வீடுகளில் இயல்பான பழக்கம். ஆனால் கீரையில் இருக்கும் நைட்ரேட் குளிர்சாதன வெப்பத்தில் நீண்ட நேரம் இருந்தால் நைட்ரைட்டாக மாறும். இது இரத்தத்தின் ஆக்சிஜனை சுமக்கும் திறனை பாதிக்கிறது. குறிப்பாக குறைந்த இரத்த அழுத்தம், மூச்சு திணறல் உள்ளவர்கள், குழந்தைகள் முதல் முதியவர்கள் இவ்வகையான உணவுகளால் உடனடி பாதிப்புக்கு உள்ளாகக்கூடும். கீரையை அதே நாளில் சாப்பிடுவது மட்டுமே பாதுகாப்பான நடைமுறையாகும்.